கவியரசு கண்ணதாசனின் 95வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு, பி.கே. சேகர்பாபு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், டெல்டா பிளஸ் வைரஸ் வீரியம் மிக்க வகையாக இருந்தாலும் தொடர் சிகிச்சை மூலம் குணப்படுத்தி விடலாம் என்று தெரிவித்தார். நாட்டில் வெளிநாட்டு விமான சேவை தொடங்கிய பின் தமிழகத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் கட்டுப்பாடுகள் இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர் இப்போது நலமுடன் இருக்கிறார். நார்மல் அடைந்து வேலைக்கும் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு செவிலியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடன் தொடர்பில் இருந்த திரு பிரதாப் என்பவருக்கும் நெகட்டிவாக இருக்கிறது. இது அச்சம் கொள்ள தேவையில்லாத ஒன்று என்றுதான் இன்றைக்கு கருதப்படுகிறது. ஈரோட்டில் உள்ள வீரப்பஞ்சத்திரத்தில் இரவு முழுவதும் காத்திருந்தும் தடுப்பூசி போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். வீரப்பஞ்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த 4 நாட்களாக தடுப்பூசி போடப்பட்டு வந்தது. இன்றும் தடுப்பூசி போடப்படும் என அறிவிப்பு பலகை இருந்ததால் அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கானோர் காத்திருந்தனர். ஆனால் காலையில் வந்த மாநகராட்சி அதிகாரிகள் இன்று தடுப்பூசி போடப்படாது என்று தெரிவித்தனர். நேற்றைய அறிவிப்பு பலகையை அகற்ற மறந்துவிட்டதாகவும் நாளை முதல் மீண்டும் தடுப்பூசி போடப்படும் என்றும் கூறினர். அதனை கேட்டு ஆத்திரமடைந்த மக்கள் ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நாளைக்கான டோக்கனை இன்றே வழங்குமாறும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்தி அதிகாரிகள் கலைந்து போகச் செய்தனர். இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 50,000-ஐ கடந்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 54,069 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு 68,885 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 6,27,000-ஆக சரிந்துள்ளது. இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மேலும் 1,321 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 3,91,000-ஐ கடந்துள்ளது. அதே சமயம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 30,16,00,000-ஐ கடந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் அதிக நன்கொடை பெற்ற கட்சிகளின் பட்டியலில் பாஜக முதலிடத்தை பிடித்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கப்படுவதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காக தேர்தல் அறக்கட்டளை முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளைகள் மூலமாக தனியார் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம். அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் அதிகபட்சமாக பாஜக 276,45,00,000 ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 58 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. இந்த இரு கட்சிகளை தவிர ஆம் ஆத்மி, சிவசேனா, சமாஜ்வாதி உள்ளிட்ட 12 கட்சிகள் மொத்தம் 25,46,00,000 ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வனப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் கள்ளச்சாராயம் குறித்து கண்காணித்த போலீசார் கள்ளச்சாராய ஊழல்கள் மற்றும் கள்ளச்சாராயத்தை அழித்தனர். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள மாதகடப்பா பாரதி நகர் வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது குறித்து மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தனர். இதை அறிந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. பாரதி நகர் மலைப்பகுதியில் 2,100 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் மற்றும் 270 லிட்டர் கள்ளச்சாராயம் அளிக்கப்பட்டது. இதேபோல தாமரை ஏரி பகுதியில் 2,000 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்கள் மற்றும் 1000 லிட்டர் கள்ளச்சாராயம் கண்டறியப்பட்டு அளிக்கப்பட்டது. தப்பியோடிய பாரதி நகரைச் சேர்ந்த குமார் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 7,492 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அம்மாநில அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக கர்நாடக எல்லையான பாலாறு பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அதன்படி அணைக்கு நேற்று 2,376 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 7,490 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 89 அடியாக உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையில் இருந்து 10,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவில் விபத்தை ஏற்படுத்தியதாக கைதான கார் ஓட்டுநரை ஜாமீனில் விடுவிக்க லஞ்சம் பெற்ற புகாரில் காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கிணத்துக்கடவு சென்றான்பாளையம் பிரிவில் கடந்த 20ஆம் தேதி இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் முதியவர் உயிரிழந்தது தொடர்பாக கார் ஓட்டுநர் சுரேஷை கிணத்துக்கடவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை ஜாமீனில் விடுவிக்க காவல் ஆய்வாளர் சுரேஷும் தலைமை காவலர் வெங்கடாசலமும் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரையும் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் செல்வரத்னம் உத்தரவிட்டார். இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மேற்கு மண்டல காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி ஆணையிட்டுள்ளார். வாங்கிச் சென்ற பெண் உட்பட 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோயில் பூசாரியான பழனியின் மனைவி வசந்தா செண்டூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆட்டோவில் வந்த பெண் உட்பட 3 பேர் தங்களை வியாபாரிகள் என்று கூறிக்கொண்டு வசந்தாவிடம் 5 ஆடுகளை வாங்கினர். இதற்காக 24,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளனர். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அந்த ரூபாய் நோட்டுகள் அனைத்தும் ஜெராக்ஸ் தாள்கள் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக மயிலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை செல்வபுரம் ராமமூர்த்தி சாலையில் உள்ள SBI வங்கி ATM-ஐ உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி நடந்துள்ளது. அதிகாலை 2 மணிக்கு ATM-இல் நுழைந்த 30 வயது மதிக்கத்தக்கவர் இயந்திரத்தை கல்லால் உடைக்க முயன்றுள்ளார். ஆனால் இயந்திரம் உடைபடாததால் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பான எச்சரிக்கை தகவல் ஐதராபாத்தில் உள்ள வங்கி அலுவலகத்திற்கு சென்றதை அடுத்து அவர்கள் செல்வபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். ATM மையத்திற்கு சென்ற காவலர்கள் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு பாதிப்பால் அளிக்கப்படக்கூடிய 2ஆம் தவணை நிவாரணத் தொகை 2,000 ரூபாய் மற்றும் 14 மளிகை பொருட்களை நாளைக்குள் வழங்கி முடிக்க ரேஷன் கடைகளுக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகையும் 14 பொருட்களின் தொகுப்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. நாளைக்குள் விநியோகத்தை முடிக்க வேண்டும் என்று அரசு ஏற்கனவே தெரிவித்திருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும் உணவு வழங்கல் துறை துணை ஆணையர்கள் அனைத்து மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு கடிதம் மூலமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கடந்த 1 வாரமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் வெண்ணமங்கலம், ஆலாங்குப்பம், பெரியாங்குப்பம், மின்னூர், செங்கிரிக்குப்பம், நாச்சியார்குப்பம் கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அத்துடன் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மென்பொருள் தொழிலதிபரான ஜான் மெக்காஃபி ஸ்பெயின் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கணிப்பொறிகளுக்கான ஆன்டிவைரஸ் மென்பொருள் தயாரிப்பில் முன்னோடியாக கருதப்படும் மெக்காஃபி 4 வருடங்களாக முறையாக வரி செலுத்தாத நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து வெளியேறினார். அதையடுத்து தலைமறைவாக வாழ்ந்து வந்த அவர் 9 மாதங்களுக்கு முன்பு ஸ்பெயினில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மெக்காஃபியை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க ஸ்பெயின் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தாம் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் என்பதால் சிறையிலேயே மெக்காஃபி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.